ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது தங்கமே. இது உன் முருகனின் சத்திய வாக்கு. என் பிள்ளையிடம் சொல்வதற்காகத்தான் ஓடோடி வந்தேன். எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டுமென்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து கொண்டிரு. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கச் செய்வேன். அதுவரை பொறுமையோடு காத்திரு. நீ மகிழ்ச்சியை எங்கு தேடுகிறாய்? மகிழ்ச்சி உன்னட்டத்தான் இருக்கு, உன்னுள் தான் இருக்கிறது. பயப்படாதே. கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் முருகனை நினைப்பான். கஷ்டம் இல்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான். கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள் தங்கமே என்று தான் சொல்கிறேன். அது உனக்கு பல அனுபவங்களை கற்றுத்தரும். பொறுமையை பொக்கிஷமாக பெற்று விடுவாய். தினமும் இந்த திருச்செந்தூர் முருகனின் நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது. இந்த முருகன் மட்டுமே உனக்கு நிரந்தரமாக உன்னுடன் இருப்பேன். ஞாபகத்தில் வச்சுக்கோ. சுற்றி சுற்றி பிரச்சனையாக இருக்கிறதே, உதவிக்கு யாரும் இல்லையே, ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லையே, தன்னந்தனியாக நிற்கிறோமே என்று அழுகாதே. உனக்கே தெரியாமல் நான் உன்னுடன் தான் வந்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே. இனி எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். ஏன்னா உனக்கு பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்கு இருக்கிறது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்து விட்டாய் அல்லவா? அதுபோல் உனக்கு பொறுப்பு கூடும்போது கூடுதல் சக்தி தேவை. திறம்பட சமாளிக்க இந்த முருகன் நான் அல்லவா தரப்போகிறேன். நீயும் அதை சரிவர திறம்பட சமாளிக்கத்தான் போகிறாய். சந்தோஷமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னால் எதையும் செய்து முடிக்க முடியும். செல்வமே, நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே. உன்னை தூக்கி விடுவதற்கு இந்த முருகன் நான் இருக்கிறேன். என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறவில்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். நீ யாரை தேடி தேடி போனாயோ அவர்கள் யாரும் இனி வரமாட்டார்கள். இந்த கண்ணாமூச்சி விட்டு விட்டு என் கண்ணை பார். இந்த முருகனின் கண்ணை பார். உண்மையை உனக்கு நான் காட்டுகிறேன். என்னைக்கும் பொய்யை மட்டும் நம்பிவிடாதே. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்கக்கூடாது என்று உனக்கு எத்தனை முறை சொல்லிவிட்டேன். எதுவும் நிரந்தரம் இல்லை தங்கமே. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக கற்றுக்கோ, தப்பில்லை. உறவுகளை தயவு செய்து வெறுத்து விடாதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். யாராக இருந்தாலும் அது உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ, கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசிவிடாதே. என் பிள்ளை, நீ காண்பது அனைத்தும் நல்லபடியாக மாறும். நீ விட்டு சென்றவர்களை தேடி போக தயாராக இரு. தப்பில்லை. நீண்ட கால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் தியாகத்திற்கான பலனை நீ இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். நீ மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம். அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் காட்டாது. உனக்காகவே என் மனவாசல் என்றும் திறந்து கொண்டிருக்கும். என்னுடன் உன் சுக துக்கங்களை பகிர்ந்துக்கோ. இந்த முருகனிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கோ. உன் சுமைகளை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன். உன் கனவு கைகூடும் காலம் வந்துவிட்டது கண்மணியே. நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நான் உனக்காக நிர்ணயித்து விட்டேன். கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்த்து உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் உனக்கு. நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்க ஆசீர்வதிக்கிறேன். நீ என்னிடம் கேட்ட அனைத்தும் எப்போதும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம்.
உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருந்தாலும் என்னிடத்தில் வந்துவிட்டால், என் ஆலயத்திற்கு வந்துவிட்டால், என்னை நம்பிவிட்டால், என்னை முருகா என்று சொல்லிவிட்டால் போதும், உன்னை மகிழ்ச்சி பாதைக்கு அழைத்து சென்று விடுவேன். நான் இருக்க பயமேன் தங்கமே. நினைத்த காரியம் முடியவில்லை என்று கலங்காதே. நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் உயர்வானது. காலதாமதமாகிறது என்றால் உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டம் தரமானதாக இருக்கும். நம்பிக்கையோடு பொறுமைகள். எதிலும் நிச்சயம் தோற்றுப்போக மாட்டாய். என் பிள்ளைகள் தோற்றுப்போனதாக சரித்திரத்தில் இடமில்லை. எதிலும் வெற்றி வாகை சூடுவாய். பொறுமை நம்பிக்கை மட்டும் தேவை. நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன். நீ கவலைப்படாமல் இரு. உனக்கென்று நான் எழுதியது தான் நடக்கும். அதை மீறி எதுவும் நடக்காது. மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று இருக்கும் உன்னை நான் எப்படி காயப்படுத்துவேன்? தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் உனக்கு. உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் உன் கைகளில் வந்து சேரும். இழந்த செல்வங்களை மீண்டும் பெறும் காலம். உன் உழைப்பிற்கான ஊதியம் தாமதமின்றி உன் கைகளில் வந்து சேரும். உன் நேர்மறை எண்ணத்திற்கு பரிசாக அனைத்தும் உன்னிடம் கிடைக்கும். தங்கமே, உனக்கு தேவைப்பட்டதற்கும் மீறி நான் உனக்கு நிறைய செய்ய போகிறேன். அழாதே. அழுதால் இந்த முருகனின் நெஞ்சம் தாங்காது. உனக்காகத்தான் வந்தேன். இப்போது உன்னிடம் பேச ஏங்கி இருக்கிறேன். உன்னோடு இருப்பேன். எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். பிறப்பறியாது பிறக்கின்றாய், இறப்பறியாது இறக்கின்றாய், இடையில் வாழ தெரியாது வாழ்கின்றாய். நான் காட்டும் வழியையும் தவற விடுகிறாய். நான் வருந்தி என்ன பயன் என்று கேட்கிறாய். நீ உணர வேண்டும். உன் உயர்வை பெற வேண்டும். இந்த ஆசி உனக்கு நிச்சயம் தேவை. நான் சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ தங்கமே. உன் வாழ்க்கை நீ நினைச்ச மாதிரி இல்லாமல் மாறாக செல்கிறது என்றால் கவலைப்படாதே. உன் முருகன் உன் கர்மாக்களிடம் அன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை. உன் வாழ்க்கையை சீரமைப்பேன் என்று உறுதி சொல்கிறேன் தங்கமே. கவலைப்படாதே. உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டது. நம்பிக்கை கொள். இது உன் முருகனின் சத்திய வாக்கு. உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன். உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் ஏதாவது செய்து தருவேன். ஓம் முருகா போற்றி போற்றி.